ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 27வது சட்டத்தை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா வீண் பேச்சு பேசக்கூடாது. இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், வீண் பேச்சு பேசக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது போல ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். மகிழ்கின்றே நான் என்னை மறக்கிறேன். உம்மில் மகிழ்கின்றே நான் என்னை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் எங்க இருக்குன்னா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்றேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். இந்த கதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எங்க இருக்குன்னா மத்தேயு 12வது அதிகாரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கதையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பேரபிள், ஒரு பேரபிள் மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷன் இருதயமாக தன் பொக்கிஷத்திலிருந்து நல்லவர்களை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனும் தன் பொக்கிஷமாகிய தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவரை எடுத்து காட்டுகிறான்னு சொல்லிட்டு அந்த கதை கதை ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கதையில பார்த்தா அந்த நல்ல மனுஷன் எப்பயுமே நல்லதே சொல்லுவான், நல்லதே மற்றவங்களுக்கு நல்லதே பேசுவான், எப்போ பேசணும் நல்லதே பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கெட்ட 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 மனுஷன் வந்து அந்த கெட்டது என்ன பண்ணுவான், கெட்ட காரியங்கள் என்ன பண்ணுவான், எப்போ பேசணும் சரி, அவன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அவங்க வேலை செய்யறது கெட்டதே பேசுவான். அப்படி சொல்லிட்டு அந்த வீண் வார்த்தைகள் குறித்து அந்த
கதைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன குட்டி கதை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன குட்டி கதையில இருந்து ஒரு தாட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம இதயம், நம்ம மனசு, நம்ம இதயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு பொக்கிஷம். அந்த நல்ல நம்ம இதயமாக்கி நல்ல பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணுவோம், நல்லதே காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நல்லதே சொல்லுவாங்க, நல்லா வழி காட்டுவாங்க. சில பேருக்கு வழி தெரியாம இருக்கும், சில பேருக்கு ஆலோசனை தேவைப்படும். அப்புறம் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம, எந்த ஒரு லாபமும் எதிர்பார்க்காம நல்லதே சொல்லுவாங்க, நல்ல காரியம் சொல்லுவாங்க, நல்ல வழி காட்டுவாங்க. அந்த நல்ல வேலையை சேர்த்துடுவாங்க, நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, நல்ல ஒரு சர்ச்சில் சபையை சேர்த்துடுவாங்க, நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்த்துடுவாங்க, நல்ல ஒரு நண்பர்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண வைப்பாங்க. ஒரு நல்ல விஷயத்த நம்ம நல்லதே எப்போதும் அந்த நல்ல மனுஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே எப்போதும் தன் பொக்கிஷம் எதுவுமே பொக்கிஷம் நல்லதிலே எடுத்துக்காட்டுன்னு சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே நம்ம நிறைய பேர் அப்படி நல்லதே எடுத்துக்காட்டணும், நம்மளும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்ல மனுஷன்லாம் நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், நம்ம மற்ற புரோஜனமுண்டாக மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஒரு வார்த்தைகள் நல்ல பொக்கிஷத்துல நம்ம நல்ல பொக்கிஷம் நம்ம என்ன பண்ணோம், எதுவுமே பொக்கிஷத்துல எப்படி நல்லதே நம்ம எடுத்து காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் பார்த்தா வீண் பேச்சு பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க கெட்ட மனுஷன் என்ன பண்ணுவான், எதுவுமே கெட்ட பொக்கிஷத்துல கெட்டதுல எடுத்துக்காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி என்ன பண்ணுவோம், எப்படி கெட்டதே சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பண்ணு, இதை பண்ணு, இது குடி, அதை பண்ணு, இதை பண்ணு, இது ஏமாத்துறது, இதை கொள்ளடிக்கிறது, இந்த தவறான வீண் பேச்சு பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்து சினிமா பத்தி பேசுறது, எப்போ பார்த்தாலும் தவறான காரியங்களை பேசுறது, அந்த கெட்ட வீண் பேச்சுல எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அவன் எப்போ பார்த்தாலும் அவன் எதையுமே என்ன பண்ணுவான், அந்த வீண் காரியம், அந்த அசுத்தமான காரியங்கள், அந்த கெட்ட காரியம் இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எப்போ பேச என்ன பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ், அவன் அந்த பொண்ணு பாத்தியா, இந்த பொங்கலை பாத்தியா, அந்த படம் பாத்தியா, இந்த நாடகம் பாத்தியா, அவளை பாத்தியா, இவளை பாத்தியா, அங்க அந்த 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 எப்படி கொள்ளாடிக்கலாம், எப்படி ஏமாத்துறது, காசு எப்படி ஏமாத்துறது, எப்படி சொத்தை ஏமாத்துறது, இப்படி நிறைய கெட்ட காரியம் என்ன பண்ணுவோம், எப்பவுமே கெட்டதே பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவன் இதயத்துல எப்ப என்ன பண்ணுது, கெட்டதான் நிறைந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கெட்ட வழியே காட்டுவான். அவனுக்கு நல்லது ஒண்ணுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அவன் தான் துன்மார்க்கன், அவன் தான் கடவுளுக்கு பிரியம் இல்லாதவன், அவன் தான் கெட்டவன் சொல்லிட்டு நம்ம ஈஸியா இந்த வேதம் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி கெட்ட மனுஷன் தன் கெட்ட பொக்கிஷம் எதுவுமே கெட்ட பொக்கிஷம் கெட்டதை எடுத்து காட்டுன்னு சொன்னது போல நம்ம கெட்ட மனுஷன் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி நல்ல மனுஷனா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போற பண்ணும் நம்பிக்கை வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இவர் நல்லவர், இவர் கிட்ட ஆலோசனை கேட்டா நல்ல மனுஷன், இவர் கிட்ட ஆலோசனை கேட்டா நல்ல ஆலோசனை கொடுப்பாரு, நமக்கு நல்ல வழி காட்டுவாரு. நமக்கு நம்ம படிப்புக்கும் சரி, நம்ம எதிர்காலத்துக்கும் சரி, நம்ம மனைவி துணையும் சரி, நல்ல துணையை நமக்கு சொல்லுவாரு. நம்ம நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுவாரு, நம்ம நல்ல காலேஜ் சேர்த்து விடுவாரு, நம்ம நல்ல வேலையை சேர்த்து விடுவாரு, நம்ம நல்ல காரியங்களை நம்ம சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு நல்ல மனுஷன், அவர் நல்லதே செய்வார் சொல்லிட்டு நம்ம மேல, நம்ம குடும்பத்திலயும் சரி, நம்ம மனைவிக்கு ஃபர்ஸ்ட்ல மனைவிக்கு, அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம குடும்பத்துல, நம்ம சர்ச்சில, நம்ம சமுதாயத்துல, நம்ம இருக்கிற வேலை ஸ்தலத்துல நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்ல மனுஷன், இவர் நல்லதே காட்டுவார் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம அந்த கெட்ட மனுஷன் மாரி நம்ம வீண் பேச்சு பேசுறது ஃப்ரெண்ட்ஸ். வீண் காரியத்தை நம்ம பேசி கெட்டதுக்கு வழிகாட்டுறது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயும் நல்ல மனுஷனா நம்ம இருக்கணும். நம்ம நல்ல பேச்சுல பேசணும், நல்லதே நம்ம வழிகாட்டு நல்லதே சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் உங்களுக்கு க்ளோஸ் பண்ண நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே. God bless you. Bye friends, bye.